ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 7ஆம் மாதத்தின் முதல் நாள் காலை வேளையில் அன்பின் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவர்களுக்கும் நல்ல வாழ்த்துகளையும் ஆசீர்வாதத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அன்புள்ள ஆண்டவர் இந்த வருஷத்தின் 6 மாதங்கள் நம்மை கண்மணி போல் காத்து ஆசீர்வதித்து இந்த 7ஆம் மாதத்தை காண செய்தார். அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த யாவர்களும் தேவனுக்குள் சமாதானமாய் சந்தோஷமாக ஆசீர்வாதமாய் இருக்கிறோம் என்றால் தேவன் நமக்கு பாராட்டிய அவருடைய நல்ல கிருபை அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 7ஆம் மாதத்தின் முதல் நாளின் காலை வேளையில் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 வரை நாம் இங்கே பார்க்க போகிறோம். இந்த வேதத்தை வாசிப்பதற்கு முன்பாக 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் நடந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோம். எலிசா தீர்க்கதரிசி வாழ்ந்த நாட்களில் அவரோட அநேக தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். அந்த தீர்க்கதரிசிகளில் ஒருவர் மரித்து போகிறார். அவர் மரித்து போன பின்பு கடன் வாங்கி கொஞ்சம் கடனை தர வேண்டியதாக இருந்தது. அந்த கடன் கொடுத்தவர்கள் வந்து தன்னுடைய மனைவியிடத்தில் சொல்லுகிறார்கள், இந்த கடனை கொடுக்கணும், இல்லை என்றால் நாங்கள் உங்கள் 2 பிள்ளைகளை அழைத்து செல்கிறோம். இந்த சம்பவம் அங்கே வந்தவுடனே இப்பொழுது அந்த தீர்க்கதரிசியுடைய மனைவி விதவே நேர எலிசா தீர்க்கதரிசியின் இடத்தில் வருகிறாள். அதுதான் இன்று நாம் வாசிக்க போகிறோம். 2 ராஜாக்கள் 4:2. எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன் இடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றார். நீ போய் உன் அயல் வீட்டுக்காரர் எல்லா இடத்திலும் அநேக வெறு பாத்திரங்களை வாங்கி கொண்டு வா. உள்ளே போய் உன் பிள்ளைகளுடனே உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றார். அன்புடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அந்த தீர்க்கதரிசியுடைய மனைவிக்கு ஒரு பயங்கரமான நெருக்கமான சமயம். அந்த சமயத்தில் அவள் யாரிடத்திலும் ஓடாமல் தேவ மனுஷன் எலிசாவினிடத்தில் அவள் வந்து தன்னுடைய கஷ்டங்களை சொல்லுகிறாள். அது சொல்லும் பொழுது எலிசா அவளுக்கு நல்ல ஒரு ஆலோசனை தருகிறார். அந்த ஸ்ரீ எலிசா தீர்க்கதரிசி சொன்னது போல அவள் செய்கிறாள். அவள் எண்ணெய் பார்க்க அதை ஊற்ற எல்லா பாத்திரங்கள் நிரம்பி போகிறது. ஒவ்வொரு பாத்திரத்தை அவர்கள் ஒரு பக்கம் ஒதுக்கி வைக்கிறார்கள். கடைசி அவள் தன் பிள்ளைகளை பார்த்து கேட்கிறார், இன்னும் பாத்திரங்களை கொண்டு வார்கள். அப்போ பிள்ளைகள் சொல்லுகிறார்கள், எல்லாம் பாத்திரம் நிரம்பிற்று. இந்த வசனத்தில் நான் ஒரு தலைப்பு எழுதியிருக்கிறேன். அது என்ன என்று சொன்னால், தேவனிடத்திலே நாம் வரும் பொழுது நிறைவான ஆசீர்வாதத்தை தேவன் முன் ஏற்பாடுதல் அவர் செய்து தருவார். இந்த ஸ்திரியுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது இதுதான் நாங்கள் பார்க்கிறோம். அங்கே குறை காணப்பட்டது. பிள்ளைகளை கொண்டு போக வந்திருக்கிறார்கள். ஆனாலும் அவள் தேவ மனுஷன் இடத்துல வரும் பொழுது ஒரு சரியான ஆலோசனை தேவ மனுஷன் சொல்லுகிறார். உன்னிடத்தில் என்ன உண்டு? அவள் சொல்கிறார், ஒரு கொடும் எண்ணெய் அல்லாமல் வேறு எதுவுமே இல்லை. அப்போ அவர் சொல்லுகிறார், உன் வீட்டிற்கு நீ சென்று உன்னிடத்தில் என்ன உண்டோ, உன் இடத்தில் என்ன உண்டோ அது விசுவாசத்தினால் நான் சொன்னது போல வார்த்து அப்படின்னா ஊற்று. அவளை தீர்க்கதரிசி சொன்னது போல கேட்டு செய்தபடினால் அவள் ஊற்றிக்கொண்டே இருந்தால் எண்ணெய் வந்து கொண்டே இருந்தது. ஊற்றிக்கொண்டே இருந்தால் எண்ணெய் வந்து கொண்டே இருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தன் மனுஷர்கள் மூலமாக தீர்க்கதரிசியின் மூலமாக என்னெல்லாம் சொல்லுகிறாரோ அது நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த தீர்க்கதரிசியுடைய மனைவி எலிசா சொன்னது போல செய்தால் அந்த வீட்டில் இருக்கிற அத்தனை பாத்திரம் நிரம்பினது. அது கர்த்தர் முன் குறித்து அந்த அற்புதங்களை செய்தார். அவருடைய எல்லாம் கடன் தீர்ந்தது. அவளும் சுகமாக இருந்தார்கள். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம் ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது, நம் காரியங்களை சொல்லும் பொழுது நம்முடைய ஆசீர்வாதங்கள் அவர் ஏற்படுத்தி தருகிறவர். அவர் முன் ஏற்படுத்தி தருகிறவர். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, God's provision. God's provision. God provides. When we come to God, He provides all our needs. All that we have to do is put our faith in Him. Believe Him. Believe God for anything and everything. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த ஸ்திரீயுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது கடனை வாங்கி கொண்டு போக வந்தவர்கள் பணம் இல்லை என்று
பிள்ளைகளை கொண்டு போக வந்தார்கள். ஆனால் நடந்தது, பிள்ளைகள் அவருடைய வீட்டில் இருந்தார்கள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம் ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதங்களை முன் ஏற்படுத்தி தருகிறவர். இந்த மாதத்தில் இந்த வசனங்களை கொண்டு, நடந்த சம்பவத்தை கொண்டு கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களிடத்தில் என்ன உண்டு? குடும்பத்தில் தேவை உண்டா? பிள்ளைகளுடைய படிப்பின் தேவைகள் உண்டா? ஆமென். என்ன உண்டோ அது ஆண்டவருடைய கையில கொண்டு வந்து கொடுத்துருங்க. தகப்பனே, நான் இந்த காரியத்தை செய்ய விரும்புகிறேன், இதை நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம், ஆனால் இதற்கு தேவையான தொகை இல்லை, பணம் இல்லை, அதனாலே என்ன உண்டோ அது உங்களுடைய பாதத்தில் தந்து உங்களுடைய கைகளில் தருகிறோம், நீர் ஆசீர்வதிங்க என்று சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக முன் ஏற்படுதல் செய்து தருவா. இந்த மாதத்தின் சகல தேவைகள் சந்திப்பா. உங்களுக்கு என்னெல்லாம் தேவை இருக்கிறதோ அது சந்திக்கிற ஆண்டவர். அவர் உங்களுக்கு சகலத்தையும் கொடுக்கிறவர். அந்த ஸ்திரீ தன் வீட்டில் உண்டான அந்த கொஞ்சம் எண்ணெயை வார்த்தது போல நல்ல விசுவாசத்துடனே இந்த மாதம் தேவ ஆசீர்வாதங்களை, நிறைவான ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்றா என்ன செய்ய நினைத்திருக்கிறீர்களோ அந்த காரியத்திற்காக உங்கள் இடத்துல இருக்கிறத தேவனுடைய கையில வைங்க. தேவனுடைய கரத்தில் கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அதை அதிகரிப்பார், அது அதிகமாகும். அதன் மூலமாக உங்கள் தேவைகளை சந்திக்கப்படும், நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கண்களை மூடுவோமா? ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் மூல காரணராய் இருந்து எங்களுடைய சகல தேவைகளை சந்திக்கின்ற பரிசுத்த நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான இந்த 7ஆம் மாதத்தை எங்கள் வாழ்க்கையில நீர் கூட்டி கொடுத்தீர், உமக்கு நன்றி. இந்த 7ஆம் மாதத்தின் முதல் நாள் காலையிலே இப்படி நல்ல வார்த்தைகளை வாசிக்க உதவி செய்தீர், உமக்கு நன்றி. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 5 வரை நாங்கள் அப்போ தியானித்தோம். அந்த ஏழை ஸ்திரீயோடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது தன் கணவர் வாங்கின கடனை வாங்கி செல்லும் பொழுது பணம் இல்லாதபடினால் 2 பிள்ளைகளை நாங்கள் அழைத்து போவோம் என்று சொன்னார்கள். அந்த ஸ்திரீயோ தீர்க்கதரிசனிடத்தில் வந்து தன் பிரச்சனை சொல்லும் பொழுது, தேவ மனுஷனிடத்தில் வந்து அந்த பிரச்சனை சொல்லும் பொழுது தேவ மனுஷன் நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்தா. எலிசா தீர்க்கதரிசி அந்த ஸ்திரீக்கு நல்ல ஒரு ஆலோசனை தந்த பொழுது அவள் அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு, தகப்பனே எலிசா சொன்னது போல அவள் வீட்டில் போய் செய்தாள். அது நிமித்தமாக அவள் ஆசீர்வதிக்கப்பட்டாள். கடன்கள் தீர்க்கப்பட்டது. 2 பிள்ளைகள் தன்னோடு கூட அவர்கள் இருந்தார்கள். நல்ல காரியத்தை செய்கிற அன்புள்ள தேவனே, இந்த காலை வேளையில அருமையான பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பன், இந்த மாதத்தில் என்னெல்லாம் தேவைகள் இருக்கிறதோ எங்கள் ஆண்டவர் தேவைகளை சந்திக்கிறவர். நேர் ஆண்டவரே தேவைகளை சந்திக்கிற தேவன். இல்லாத இடங்களிலே உண்டாக்கி உருவாக்கி கொடுக்கின்ற தேவன். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த மாதத்தில் குடும்பத்திலும் அவர்கள் அப்போ எந்த வேலையிலும் தங்களுக்கு ஆண்டவர் என்னெல்லாம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவைகளெல்லாம் நீங்கள் தான் கொடுக்க முடியும், உங்களாலே தான் ஆகும். இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையிலே ஜெபிக்கிறேன். தங்களிடத்தில் என்ன இருக்கோ அதை கொண்டு வந்து உம்முடைய பாதத்தில் வைத்து உம்முடைய கைகளில் கொடுத்து ஜபித்து அதை அதிகரிக்கிறதை பார்க்க, அது பெருகுகிறதை பார்க்க, அது ஆசீர்வதிக்கப்படுகிறதை பார்க்க உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அற்புதத்தை செய்வீராக. தகப்பனே, இந்த 7ஆம் மாதத்தின் தேதி 1 முதல் இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே அற்புதங்கள் மேல் அற்புதங்கள் குடும்பங்களிலே நடக்கட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையில நடக்கட்டும். எந்த தேவைகள் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அத்தனை தேவைகள் சந்திக்கப்படட்டும். தேவைகள் சந்திக்கப்படுகிறது மாத்திரமல்ல, தேவைகள் சந்திக்கப்பட்டு மிகுதியாக தக்கதாக பரலோகத்தில் இருந்தோம் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் பொருளாதார ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் தந்தருள வேண்டும். அந்த ஏழை விதவை ஆண்டவர் தீர்க்கதரிசியுடைய மனைவி ஆசீர்வதிக்கப்பட்டது போல நம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. குடும்பங்களில் சமாதானத்தை கட்டளை இடுங்க. என்றெல்லாம் ஆண்டவர் இந்த மாதம் தேவைகள் உண்டோ அத்தனை தேவைகள் இயேசுவின் நாமத்தில் சந்திக்கப்படுவதாக. தகப்பனே, ஆண்டவருக்குள்ளே வளரும்படியாக உதவி செய்வீராக. இருக்கிற சபைகளுக்கு உதவி செய்கிறவர்களாக ஆசீர்வாதமாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க. பெற்றோர்களை நேசித்து கொடுத்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல கல்வி தருவீராக. வாலிப பிள்ளைகளுக்கு நல்ல உத்தியோகத்தை தருவீராக. வியாபாரங்களை செய்கிறவர்களுக்கு வியாபாரம் செழிக்கட்டும். விவசாயத்தை செய்கிறவர்களுக்கு விவசாயத்தில் கர்த்தர் விசேஷ ஆசீர்வாதத்தை கொடுத்து எங்கே இருக்கிறார்களோ
பின் எங்கே போகிறார்களோ அந்த இடத்துல நாங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டோம், இந்த காரியத்திற்காக கர்த்தரை நோக்கி பார்த்தோம், கர்த்தர் எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு எங்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா இப்படி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நல்ல தகப்பனே, இந்த மாதம் முழுதும் இப்படி பிள்ளைகளுடைய போக்கிலும் வருத்திலும் கூட இருங்க. செல்லுகிற சபைகளுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதமான குடும்பமாக இருக்கட்டும். ஜபிக்கிற குடும்பமாக, ஊழியத்தை செய்கிற குடும்பமாக இருக்க கர்த்தர் இப்படி பிள்ளைகளுக்கு உற்சாகத்தை தருவீராக. இப்படி பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி தீமை தீங்கு கொண்டு வருகிற திட்டமிடுகிற சாத்தானுடைய சகல திட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக கடுவது. பிள்ளைகளை ஆளுங்க, ஆசீர்வதிங்க. இப்படி நல்ல நாமம் மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. சகல துதி கனம் மகிமை உமக்கே தந்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே இந்த மாதம் ஒவ்வொரு நாளும் உங்களோடு இருந்து ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். God bless you. Thank you so much. Have a good month. Amen.